இலங்கையில ஒரே ஒரு மிருகத்துக்கு தான் பேங்க்ல அக்கவுண்ட் நம்பர் இருக்கு. அதுல காசும் இருக்கு. கெலனி பன்சலில் இருக்கிற யானை, பண்டுல அப்படின்னு சொல்லக்கூடிய யானை, இவருக்கு தான் வந்து பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. அதுல காசும் இருக்கு. இந்த யானை வந்து கெலனி பன்சலினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கம். இந்த யானை என்ன விஷயத்துக்காக பயன்படுத்தப்படுதுன்னா, பெரேர முக்கியமான நிகழ்வுகள், அதாவது சமய நிகழ்வுகளுக்கு இவர் வந்து பயன்படுத்தப்படுறாரு. இவருக்கு வயசு கிட்டத்தட்ட 30. 1995ஆம் ஆண்டு இவர் பிறந்திருக்காரு. 2011ஆம் ஆண்டு இவர் கெலனி பன்சலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்காரு. அங்கிருந்து இவர் கெலனி பன்சலினுடைய கிட்டத்தட்ட இவர பன்சலை தான் இந்த பன்சல் அப்படின்ற மாதிரி ஒரு வடிவத்தில் இருப்பாரு. இவர் வந்து ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலம் தண்ணியில தூங்குவாராம். அதோட இவருக்கு அதிகமா விரும்பி சாப்பிடுற சாப்பாடு, கொடுக்கப்படுற சாப்பாடு பைத்தங்காய். பிள்ளைகளோட பந்து விளையாடக்கூடியவர், எந்த விதமான தொல்லையும் யாருக்கும் வழங்காத ஒரு யானை. இந்த யானைக்கு அக்கவுண்ட் வந்து பேங்க்ல இருக்கு. இவர் பன்சலையில் நடக்கிற அந்த பெரேர அல்லது மிகப்பெரிய அளவான அதாவது சமய வழிபாடுகள் நடക്കുന്ന அந்த மாதிரி இடங்களுக்கு இவரை கொண்டு போகும். அதுக்கான கட்டணம் கொடுப்பாங்க. அந்த கட்டணத்துல பேங்க்ல டிபாசிட் பண்ணிட்டு அதுக்கான செலவை எடுத்துட்டு இவருக்கு மருத்துவ செலவு, இவருடைய சாப்பாட்டு செலவு எல்லாமே இந்த அக்கவுண்ட்ல இருந்து தான் போகுது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே ஒரு புதுவிதமான ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியாக இருந்தது. நாம பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கோம், சரி, ஒரு மிருகத்துக்கு அல்லது ஒரு யானைக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு அப்படின்றது இது ஒரு புதுவிதமான விஷயம். அதுவும் ஒரே ஒரு அக்கவுண்ட் தான் இருக்கு இலங்கையில் அப்படின்றது இன்னும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. எனவே